மரியன்னை விண்ணக மண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்ட பெருவிழாவாக மருதமடு அன்னையின் ஆவணி திருவிழா கொண்டாடப்படுகின்றது. சுதேசி கோம்ப நாள் முழுவதும் உங்கள் மேனியை இயற்கையாக காத்திடுங்கள். அன்னையவள் முடிசூடப்பட்ட இன்றைய நாளிலே ஆண்டுதோறும் அவளுக்கு திருவிழா கொண்டாடப்படுவது வழமை. அந்த வகையிலேதான் இந்த நன்னாளிலே ஆண்டுதோறும் மடு அன்னையினுடைய வருடாந்த ஆவணி மாத திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது. கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை மற்றும் மன்னார் மறை மாவட்ட ஆயர் கலாநிதி அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை ஆகியோர் தலைமையில் திருவிழா கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இன்று காலை 6:15 மணியளவில் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளில் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இந்த உலக தீமையானது பாவத்தின் விளைநிலமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த ஒரு உலகத்திலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற வாழ்வை, வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படக்கூடிய ஒரு வாழ்வை எப்படி பெற்றுக்கொள்வது? பாரிய சமூக மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு ஆண்டவருக்கு நாங்கள் அடிமையாவதும் அவருடைய ஆசீர்வாதத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி கொள்ளுவதும் மிக மிக முக்கியமானது. இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்ன அந்த மரியாள் எவ்வாறான ஒரு சமூக மாற்றத்தை அவள் ஏற்படுத்தினாள் என்றால், அந்த வல்லமை செருக்குற்றோரை சிதறடிக்கும், வலியோரை அரியணை நின்று தூக்கி எறியும், தாழ்ந்தோரை உயர்த்தும், பசித்தோரை நலன்களால் நிரப்பும், செல்வரை வெறுங்கையராக்கும், எமது மூதாதையருக்கு ஆசி வழங்கும். இப்படிப்பட்ட ஒரு வல்லமை மிக்க அருட்கொடை வாழ்வை எம்மால் வாழ முடியுமா? தியானிப்போம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்வை வாழ்ந்து கடவுளுக்கு அடிமையாக சீவித்து கடவுளின் அரும் கொடைகளை அனுபவித்து எளிமையான வாழ்வால் சாட்சியம் பகர்ந்து ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து இறை இரக்கத்தை மாசு மறுவற்றவளாக அனுபவித்து அழிவு நிலை உலகம் தீண்டாவண்ணம் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் எடுத்துக் கொள்ளப்பட்டு அரசியாக வீற்றிருக்கின்றாள் மரியாள். நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் வருகை தந்து பெருமளவான பக்தர்கள் திருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டனர். திருவிழா திருப்பலியை தொடர்ந்து மருதமடு அன்னையின் திருச்சொரூப பவனி ஆரம்பமாகியது. மட்டுமெழுவதால் அதற்கு செவி கொடுத்தருள வேண்டுமென்று தொடர்ந்து மருதமடு அன்னையின் திருச்சொரூப ஆசீர்வாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. மருதமடு அன்னையின் ஆவணி மாத திருவிழா இன்று காலை சக்தி டிவி, சிறுசு டிவி மற்றும் TV1 அலைவரிசைகளில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது.